எது போன்ற ஒரு கடினமான வேலை எல்லாருக்கும் அப்படின்றது புரிகிறது. இது உங்களுக்கு பர்சனல் லாஸ், பேரிழப்பு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடிகிறது. ஒரு ஆசானாக, ஒரு திரையுலக ஆளுமையாக நீங்கள் அவரோடு பயணித்த அனுபவம், அவரை பார்த்து கற்றுக்கொண்ட விஷயங்கள், உங்களுடைய அஞ்சலி தெரிவிக்கலாம் சார். பாரதிராஜா அவர்கள் திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிறத விட என்னை போன்ற கிராமத்திலேருந்து வந்த பெரிய இயக்குனர் சேரனாக இருக்கட்டும், தங்கர் பச்சனாக இருக்கட்டும், பாக்கியராஜாக இருக்கட்டும், மணிவண்ணன், பெரிய கிராமத்து இயக்குனருக்கு எல்லாமே அவர் தான் வழிகாட்டி. பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இங்கே வெற்றி அடையலைன்னா என்னை போன்ற கிராமத்துலேருந்து எந்த இயக்குனரும் வந்திருக்கவே முடியாது. அது தைரியம் வந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி கிராமத்து இளைஞர்களாகட்டும், கிராமத்தில் உள்ள திறமை உள்ளவர்கள்லாம் படம் பார்க்குறது மட்டும்தான் முடியும். திரைப்படத்தை போய் தேட்டரில் பார்க்க மட்டும்தான் முடியும். ஆனால் திரைப்படத்தை இயக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உந்துதலை கொடுத்தவர் பாரதிராஜா. 16 வயது அந்த வெற்றிக்கு அப்புறம் 16 வயதில் அதற்கு முன்னாடி தமிழ் திரையில் 2 தான். பாரதிராஜன் வருகைக்கு முன்னால், வருகைக்கு பின்னால். ஏன்னா அவருக்கு முன்னால் எப்படின்னா பெரிய பெரிய தயாரிப்பாளர்களாம், பெரிய பெரிய கதாசிரியர் கதை கேட்பாங்க படம். அப்புறம் பெரிய இயக்குநர் கதை கேட்பாங்க. உதவி இயக்குநர்லாம் கதை கேட்க மாட்டாங்க. ஒரு டைரக்டர் கேட்பாங்க, கதாசிரியர்கிட்ட கேட்பாங்க. ஆனால் பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தான் உதவி இயக்குனரும் வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு கதை கேட்கலாம், அவங்களும் வெற்றி பெற்ற கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லா தயாரிப்பாளருக்கும் கொடுத்தது பாரதிராஜா அவர்களுடைய வெற்றி. இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் எங்கள் டேரக்டர் யூனியன்லேயே 1000க்கும் மேற்பட்ட இயக்குநர்கள் இருக்காங்க. அந்த அன்றைக்கி ஒரு காலத்தில் ஒரு மொத்தமே 15-20 இயக்குநருக்குள்ளே மொத்தமாக இருந்தாங்க. இன்றைக்கி 1000 இயக்குநருக்கு மேலே இருக்காங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் பாரதிராஜா. அவரெல்லாம் இத்தனை இயக்குலாம் உள்ளே வந்துக்கவே முடியாது. இன்னொன்று பாரதிராஜாவோட பெருமை என்னென்னா, அவருக்கு முன்னாடி இயக்குனர் சார் அப்போ பெரிய பெரிய நடிகர் நடிப்பாங்க. அப்போ அவங்களோட பாணி தான் இருக்கும். இப்போ சிவாஜி கணேசன்னா அவர் நடிப்பு அவர் பாணி தான், எம்ஜிஆர் அவர்கள்னா அவர் நடிப்பு அவர் பாணி தான், முத்துராமன் அப்படின்னா எல்லாமே அந்தந்த நடிகர்கள் அவங்களுடைய பாணியை தான் நடிப்பாங்க. ஒரு டைலாக்கை ஜெமினி கணேசன் கொடுத்தாலோ, முத்துராமன் கூட கொடுத்தாலோ, ஜெய்சங்கர் அவர் கொடுத்தாலோ அது அவங்க படத்தில் தான் வெளிப்படுத்துவாங்க. ஆனால் பாரதிராஜாங்கிற படத்தில் மட்டும்தான் பாரதிராஜா அவர்கள் என்ன நினைக்கிறாரோ, அவர் எப்படி டைலாக் டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறாரோ, ஒரு நடிகையோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அப்படியே அந்த நடிகராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், இல்லை ஒரு அம்மா கேரக்டர் பண்ணுற அம்மாவாக இருக்கட்டும், கிளவி கேரக்டராக இருக்கட்டும், இவர் நடித்து இவருடைய பிரதிபலிப்பாக தான் ஒரு நடிப்பு அவங்களும் நடிச்சுக்கிற முடியாது. உதாரணத்துக்கு நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் முதல் மரியாதை, அதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் அவருக்கு நடித்த நடிப்புக்கும் முதல் மரியாதை என்ற அந்த படத்தில் சிவாஜி கணேசனோட நடிப்புக்கும் வித்தியாசம். ஏன்னா முதல் மரியாதையில் அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சுப்பார். ஒரு நடிக்கவே தெரியாது. ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பெரியவர், அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி நடப்பார், ஒரு தத்துரூபமாக இருக்கும். காரணம் அப்போ சிவாஜி கணேசன் நடிப்புலேயும் பாரதிராஜாங்கிற ஒரு இயக்குனர் தெரிஞ்சார். அதனால் இயக்குனர் அப்படிங்கிறது வசனத்தை கொடுத்து நீங்கள் பேசிக்கிங்க அப்படிங்கிறது, நம்ம கதாபாத்திரம் எப்படி பேசணும், நம்ம உருவாக்குன அந்த ஒரு வயசான கிழவியாக இருக்கட்டும், வயசானவராக இருக்கட்டும், ஒரு வில்லியாக இருக்கட்டும், இவர் அதை எப்படி இவர் நினைச்ச கதை எழுதினாரோ அதை கொண்டு வந்துடுவார். இதுதான் மற்ற இயக்குனருக்கும் பாரதிராஜா அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொன்று, பாரதிராஜா திரைப்பட இயக்குனர் அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ள அவரை அடிச்சிட முடியாது. சமூக பொறுப்புள்ளவர், படத்தையும் தாண்டி பொது விஷயங்களில், மக்களுக்கான விஷயங்களில், மக்களுக்கான பிரச்சனைகளில் முன்னின்று ஒரு போராளியாக போராடினவர்
பாரதிராஜா அவர்கள். நம்ம தமிழ் திரையில் எத்தனை இயக்குனர் இருக்காங்க, படம் இயக்குவாங்க, அதோடு முடிஞ்சுவோம் அப்படி பணி. ஆனால் ஒரு காவேரி பிரச்சனைக்கு முதல் மரியாதை திரைப்படம் குறித்து சொல்லியிருந்தாங்க. அது போன்ற ஒரு திரைப்படம் இனி வரும் காலங்களில் சாத்தியமானது நிச்சயமா தெரியல.